பார்த்தாலும் மொக்க பட்டாவே போட்டுருக்க. ஏன் முடுங்கன? நீ சும்மா இறையா. டேய் குர்ரா. இரு தருவா. குர்ரி குண்டு கத்திரிக்கா. இந்தா குடி. கொஞ்ச நாள் பொறு தலைவா. இந்த தேவைப்படுற பொருள் தேடுறப்ப கிடைக்கவே கிடைக்காது. எங்க போய் தொலைஞ்சுனே தெரியலையே. ஏன் இங்க கட்டி போட்டது புளியும் கிடைக்கானா? ஓ இங்க இருக்க நீ. இவ ஒருத்த எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துக்கிட்டு. எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றேன் பாரு. போடாதா ஏய் நில்லு புலி. புடி புடி புடி. ஏய் ஏய் எங்க போற? ஓடாதண்ணா. எங்க போற விட மாட்டேன். ஹவு 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 ஹவு. என்னம்மா என்னாச்சு? டேய் குமார், நம்ம கோயிலுக்கு நேர்ந்து விட்ட புலி அவுத்துட்டு போய் ஆட்டம் காட்டுதுடா. ஆட்டம் காட்டு. கொஞ்சம் போய் பிடிச்சிட்டு வாங்கடா. புலி தானே, பிடிச்சிருவோம். பாத்தியாடா அவங்க நக்கலை சேவலுக்கு புலின்னு பேர் வச்சிருக்காங்க. பா பிடிச்சி மஞ்சள் தண்ணி ஊற்றி அறுத்து விட்ருவோம். நேரம் அது கிளம்புங்க. ஒரே காமிக்கிறேன். புலி மாட்டிக்கிச்சு பாப்ல. எங்க ஓடுற எங்க பாயிர பறக்கிற அப்படியே மண்டல கொட்ட நோயே. இங்க ஒரு புலின்னு பேர் வச்சால் நீ சாவதான். அது தெரிஞ்சுட்டு ஒழுக்கமா நடந்துக்க. வா அம்மா, புளிய பிடிச்ச சாவலை பிடிச்சாச்சு. வாங்க. இந்த ஆளு வீட்டுக்குள்ள தான் இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு தான் நம்மள வேலை வந்துச்சா? சேவலத்தானடா பிடிச்சிங்க குடு. இவ்வளவு முணங்குறவரு நீங்க போய் பிடிக்க வேண்டியதானே? மாமா பிடிச்சிட்டு ஆளும். சார் காளி சார், காளி சார் என்ன பண்றீங்க? ஓ ரம்மி சர்க்கிள் விளாடுங்க 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 விளாடுங்க. ஏமா இந்த புலி போய் அந்த புளியை பிடிக்க மாட்டாரா? ஏமா அவன் என்ன குளிக்கவே இல்லையாடா? நான் கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பத்தியாடா? காளி சார், காளி சார் சொல்லி தொலை. எப்போ சார் குளிப்பீங்க? எப்போ குளிப்பீங்க? டேய் என்னன்னா உங்களை மாதிரி மொட்டை பையன் நினச்சிங்களா? ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஒய்ஃப் மேன். அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு குளிக்க வைப்பா. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். உலகம் இன்னையோட அழிஞ்சு போயிடாதரா. பொண்ணுங்களோட பிரசவ வலியோட பெரிய வலி எது தெரியுமா? என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட வலி. எங்களுக்கும் காலம் வரும், கல்யாணமும் ஆகும். தம்பி காலம் வரும்னு சொல்லு, கல்யாணம் ஆகும்லாம் சொல்லாத. அதுதான். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா? அவனுக்கு ரெண்டு பேருக்குமே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. தேவையில்லாம அவனுக்கு கம்பல் பண்ணிருக்காத. ஆமாம்மா, எங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லை. முதல்ல ஓம் பழக்கத்தை கட் பண்ணு. டேய் டீ காஃபி குடிக்கிறதா முக்கியம்? ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்டா. ஏன் வேற ஏதாவது எலி பிடிக்கணுமா? சொல்லுங்க, பிடிக்கிறேன். டே குமார், கோயில் பூசாரிட்ட முன்னாடியே போய் சொல்லிட்டு அங்கேயே இருங்க, வந்துடுறோம். என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் போய் சொல்லிக்கிறோம். நீங்கள் போய் முதல்ல கிளம்புற வேலையை பாருங்க. சரி. மொத்த வாரத்துக்கு என்னென்ன வேலைன்னு எழுதி கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் நாங்களே பார்க்குறோம். என்னடா வாயை பார்த்துக்கிறக்கா? வாடா. இவங்களுக்கு ஓசியில் வேலை பார்க்குறதுக்கு பேசாம வேலைக்கு விளையாடுறோம். நாங்கள் வேலையை பார்க்குறோம். ஏய் சீக்கிரமா முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. என் வீட்டில் கூட நீ இவ்வளோ வேலை வாங்கினதுல மாப்பிள எங்க போற? பூசாரியை பார்த்து சொல்லிட்டு கூட்டணுமா, அதான் கிளம்பிட்டான். மாப்பிள பூசாரியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம பூசை சாமான் எதுவும் மறந்துடாதரா? மாமா நீதாயா உபயோகமான ஒரு வேலை செஞ்சிருக்க. காசு 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 குடியா. ஏடா காசு கிட்ட சிரிக்கிறான் ஆளு. ஏய் நீ ஏன்டா என்னைய பார்க்குற? என்கிட்ட பெட்ரோல் கூட காசு இல்லை. அதையும் நானே போறேன்டா. என்ன வண்டி ஏறா எடு.
மாப்பிள மொபைலே பாத்துக்கிட்டு இருக்காத, சீக்கிரமா கிளம்ப, வழிய பாரு. சரி மாமா. மோகனா ஆ வாமா. இந்த வந்துட்டாங்க. பாப்பா செருப்பு சீக்கிரம் மாட்டு. சரிப்பா. ஒழுங்கா போடுமா. அக்கா வேமா வாக்கா. டேய் அங்க போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? வாலு நீ தான். சரிம்மா. அனு ரொம்ப நேரமாக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி மாப்பிள வரோம். சரிப்பா நாங்க வரோம். சரிப்பா நீங்க போங்க, நான் பின்னாடியே வரோம். டேய் பாத்து போடா. சரிப்பா. பாப்பா இதோ ஏறு. பாப்பா பாத்தியா அது? எங்க பார்த்து. மூர்த்தி நீ இங்க வா. நான் பார்த்து உட்காந்துக்கிறேன், நீ நல்லா உட்காரு. சரி மாப்பிள வர்றோம். சரி மாமா, பத்திரம். பாய். நீங்க போங்க, நாங்க வரோம். காவியா, இந்தாம்மா. வேலைக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ரோட்டு வழியா போ, அந்த காட்டு வழியா போகாத, சரியா? இந்தா. தேவி அங்கதானே கழுத்தெடுத்து போட்டாங்க, தெரியும்ல? சரி விடுமா, காலையிலே ஆரம்பிக்காத. இவ ஒருத்தி. ஆயா, நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஆயா? நிறசூலின்னு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். ஆயா ஏன் ஆயா இந்த சாமிக்கு நிறைசூலின்னு பேர் வந்துச்சு? அது ஒரு பெரிய கதைமா. ஆயா அந்த கதையை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். பல வருஷத்துக்கு முன்ன ஒரு நாள் சோன்னு மழை பெஞ்சு காடெல்லாம் தண்ணியா போயிருந்திருக்கு. மேய்ச்சலுக்கு போன மாட்டை தேடி நந்தே காட்டுக்குள்ளே போனான். தூரத்தில் அவன் மாடு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அது பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பொண்ணோட நிறவயிறு மட்டும் வெளியில் தெரிஞ்சது. பயந்து போன நந்தே ஊருக்குள்ளே போய் அவன் பார்த்ததை எல்லாத்துட்டையும் சொன்னான். ஊருக்காரங்க எல்லாம் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்த்தா அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா? முட்டை கண்ணா அந்த நிறசூலி அம்மா சுயம்பா முளைச்சி வந்திருக்கா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர் பொண்ணுங்க யார் மாசமாக இருந்தாலும் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு
நெரசூலி கோயிலுக்கு போய் பொங்க வச்சு வேண்டிட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி தான் உங்கள் அத்தைக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆயா அந்த காட்டை நினைச்சாலே பயமா இருக்காயா? தாயே நிறைசூலி, இன்னைக்கு மாசி திருவிழா ஆரம்பமாகுது. நீ உத்தரவு கொடுக்காம என்னைக்காவது நான் தொழிலுக்கு போயிருக்கேனா? அதான் வந்தேன். ஆத்தா, எனக்கு புள்ள வரமும் நீ தான் கொடுத்த. அதை காப்பாற்றுறதுக்கும் நீ தான் தாய் வழி சொல்லணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஆத்தா, உன்னுடைய உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அருள் கொடு தாயே. நான் மாசத்துக்கு ஒரு கோயில் நான் போறேன். சாமி கும்பிட்றேன். ஆத்தா நிறைசூலி தானே வரேன். போன மாசம் பக்கத்து வீட்டில் முட்டை திருநப்ப கூட உனக்கும் 2 முட்டை எடுத்துட்டு வந்து வச்சேன் தானே. இதுலேருந்து தெரிய வேண்டாமா நான் எவ்வளோ பெரிய யோகியன்னு? நீயே சொல்லு ஆத்தா. என் கையில் காசு இருக்கும்போது என்னைக்காவது நான் திருட போயிருக்கேனா? என்னை எம்எல்ஏ எம்பி மந்திரி நான் கேட்குறேன். ஆத்தா, எப்பவும் போல உன் பிள்ளைக்கு வள்ளி ரூபத்தில் வந்து உத்தரவு கொடுத்தாயி. மாப்பிள்ள உத்தரவு கொடுத்துருவோமா? கொடுத்துருவோம். ஆகா, அப்படி வா வழிக்கு. நாளைக்கு உனக்கு சிறப்பான படையிலோட வரேன். தாயே நிறைசூலி, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை இந்த வாரண்டி வாரேன். வா அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். சரி சரி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நான் பாசனே தொழில் கிளம்பிட்டாப்ல போல இருக்கு. குமாரு, சூலி உத்தரவு கொடுத்துறா போல. சண்டை போட்டாது வாங்கிடும்ல. அதான் வாங்கினதை பார்த்தோம். ஆமா, நீங்க எங்க இங்க சும்மா குண்டி கழிட்டு போலான்னு அனு வீட்டில் பொங்க வைக்கிறாங்கண்ணே. வந்து சாப்பிட்டு போகணும்னு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. சரித்தாங்கலே போற வழி தானே வந்தான். ஆனா உன்னியா அந்த ஊர்ல இருந்துட்டு நிறசூலியா இன்னும் கும்புறது நீதாயா? அட உடுப்பா, நான் சீக்கிரம் கிளம்புனாதான் நேரம் காலத்துக்கு போய் சேர முடியும். ஆமா ஆமா, கிளம்பு கிளம்பு, வேலை கட்டு போய் கிளம்பு கிளம்பு. வெற்றியோட திரும்பி வா. நம்ம களத்துல இறங்கினா என்னைக்குமே வெற்றி தான். வரட்டுமா? பெரிய பாகுபலி போருக்கு போறாரு. ஓட்ட பிரிச்சு இறங்குற நாய்க்கு பஞ்சு டைலாக் பாத்தியா? என்ன குமாரு? இல்ல களத்துல பார்த்து இறங்குன்னு சொன்னேன். நீ குளத்துல பார்த்து இறங்கு. சரி ரைட். இறுதி ஒரு நாளைக்கு நீ ஊருக்குள்ள கட்டி வச்சு தோலை வைக்க போறாங்க. காளி. காளி, என்னடி உனக்கு ஆம்பளை பையன் வேணுமா இல்லை பொம்பளை பிள்ளை வேணுமா? இதெல்லாம் என்னடி கேள்வி? எது வந்தாலும் எனக்கு ஓகே தான். என்ன என்ன மாதிரி அழகாகவும் திறமையாக வந்துட்டா போதும். யாரு நீ? அழகு. ஏண்டி அதில் உனக்கு சந்தேகம்? உன்னே கரெக்ட் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் அழகும் திறமையும் தானே. ஓஹோ, இந்த முகரக்கட்டுக்கு இப்படிலாம் வேற நினப்பு இருக்கோ? இருக்கட்டும் இருக்கட்டும். இங்கே பாரு, ஆம்பளை பிள்ளை பிறந்தா எங்கள் அப்பா பேரும் பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்கள் அம்மா பேரும் தான் வைக்கணும். ஏண்டி இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தவ நீ. எங்கள் வீட்டு குலசாமிடி நீ. காளி, எங்கள் அம்மாவுக்கு ஏன்டா முத்தம் கொடுக்குறேன்னு உன் குழந்தை உதைக்குது பாரு. ஹேய், நீ என்னதான் உதைச்சாலும் என் பொண்டாட்டி முத்தம் தரத உன்னால் தடுக்கவே முடியாது. கணத்தில் கொடுக்குறேன், முடிஞ்சா தடுத்துக்க. காளி, நம்ம இந்த ஊருக்கு வந்தது சரிதானா? ஏண்டி இப்படி கேட்குற? பக்கத்தில் வேலை கிடச்சிருக்கு. இங்கேருந்து போனால் தானே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ குழந்தை வேற பிறக்க போகுது. குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா இந்த வேலை ரொம்ப முக்கியம்டி. ஹோய், இந்த மாதிரி நேரங்களில் வீரங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியும்ல? ஓ தெரியுமே. ஏய் சும்மா ரெடி. சரி, நான் குளிச்சுட்டு வரேன். நான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், உள்ளே போய் குடி. சீக்கிரம் போ. பத்திரம்.
நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஹவு 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 ஹவு. இறங்க 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 எல்லாம் இறங்க. எங்கே பாரு பாம்பே வந்து பாசா வந்துருக்காரு. தாத்தா அந்த புளியாடு அப்புறம் எங்கேயா ஓடிடும் மறுபடியும் சோம்பேறி போயிடலா. இறங்க எல்லாரும் வேகமாக இறங்க. ஆள் கொண்டா எடுத்துட்டு இறங்கிங்க. இவங்களுக்கு எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். என்ன புலி சார் நீங்கள் உங்களுக்கு மரண தண்டனையா? ஆடி ஆட்டமாக காமிக்கிற உன்னை குழம்பு சீக்கிரம் ஆகட்டும். வாங்க. ஏய் எவ்வளவு மெதுவாக வராங்க. பார்த்துக்கா குடு அத்தா. மெதுவா. அத்தா மெதுவா. டேய் நீ படக்குன்னு வாடா. அவங்க வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். நம்மளா வேமா முன்னாடி போவோம். சரி மாப்பிள்ள. சரி சரி மாசம் மாசம் பேசிக்கிட்டு இருக்காது. வாங்க பார்த்து போங்கடா. சரிம்மா. மேடு பள்ளமா இருக்கு, பார்த்து வாங்க. அப்பா பார்த்து வா. மா பார்த்து வா, கல்லெல்லாம் நிறைய கிடக்கு. ஏம்மா அத்தா பார்த்து வாங்க. கீழே விழுந்து ஏதாவது எக்கத்தப்ப ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. மாமாவோட நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? இப்போ போனால் போட்டோம், நான் கோமதி வீட்டுக்கு போயிடுவேன்ல. போவடா போவே. அவன் என்னைக்கு என் கையில் சிக்கிறாளோ அவன் மைத்தரத்து கையில் கொடுத்து விட்றேன் பாரு. நீ அவளை மொட்டே அடித்தாலும் சரி, அவள் அழகுக்கு கால் தூசி போட மாட்டேன். இருக்க முடியே இருக்க. அத்தை வந்த இடத்துல அது வாயை வச்சுக்கிட்டு சும்மா வாங்க. நான் என்னம்மா செஞ்சேன் தானே? அவன் தாம்மா அந்த சக்கலாத்தியை பற்றி பேசி சண்டை இழுக்கிறான். சரிதான் போடி. என்னடா மாப்பிள்ள சுத்தமாக சிக்னலே இல்லை. சிக்னல் கிடச்சிட்டா மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அம்பானி அவார்டு ஆக போகிற. ஆன்டிங்க ரீல்ஸ் தானே பார்க்க போகிற. சாயந்தரம் போய் பார்த்துங்களா. இதை உள்ள வச்சுட்டேன், போதுமாடா? டேய் குமாரு, என்ன காளிக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரம் வர சொல்லு. டேய் அப்படியே வண்டியில் அரிசி பருப்பெல்லாம் இருக்கு, போய் தூக்கிட்டு வந்துடுறா. இந்த ஆளோட கை பிடிங்கிட்டா இருக்கு. ஏன் இவர் தூக்கிட்டு வர மாட்டாராமா? ஏய் கல்யாணம் பண்ணி பாடுறா, உனக்கு தெரியும் என்னன்னு. இனியா மூட்டை தூக்குறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்றீங்க? ஐயே வாடா போங்கடா, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நீ போயா முத போய் தொலைங்க போங்க. ஏண்டா வெறும் மாலை பூ மட்டும் எடுத்துக்கிட்டு வெயிட்டான பொருளாக நம்ம தெரியல கட்ட பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். நல்ல வாழை மட்டும் எடுத்துட்டு அவனை பின்னாடி திருப்பிக்கிட்டு சூத்தா மட்டும் 4 இழு இழுத்தா தான் சரி போயிடுவான். பார்த்து 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 மாப்பிள்ள பார்த்து.
ஹலோ மீனா, நான் அனு பேசுகிறேன்டி. அனு, ஒரு நிமிஷம்டி. அனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்கிட்ட பேசி 1 வருஷம் இருக்குமா? ஆமா, உன் அருமை புருஷன் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? நல்லா பார்த்துக்கிறாருடி. மீனா, நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோண்டி. எப்படி வந்த? சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் வந்து பார்த்துருப்பேன்ல லூசு. சரி, நான் இப்போ உடனே வரேன். இல்லை நீ இப்போ வர வேணாண்டி. நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், அப்போ வா. இனிமே நாங்கள் இங்கே தாண்டி இருக்க போகிறோம். அப்படியா? ஆமாண்டி, அவருக்கு கெமிக்கலில் வேலை கிடைச்சிருக்கு. அதான் இங்கேயும் வந்துட்டோம். அவரோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன், ஏதாவது விசேஷமா? ஆமாண்டி, இப்போ 9வது மாதம். இந்த ஊர் வழக்கப்படி மாசமாக இருக்கவங்க 9வது மாதத்தில் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணுமா. அத்தை பாட்டி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நானும் அவரும் இனிமே தாண்டி போகிறோம். சரி, நான் உனக்கு போயிட்டு வந்துட்டு கூப்பிட்டுமா? சரி அன்சி, பார்த்துக்கோ, பத்திரமா இரு. சரிடி. ஏன் குலதெய்வம்னா காட்டுக்குள்ள தான் இருக்கணுமா? ஊருக்குள்ள இருக்காதா? ஆமா, தூக்குடா, பார்த்து. என்னடா? என்னாச்சு? நல்லா அடிபட்டுச்சுடா. என்னடா மாப்பிள்ள, ரத்த காவலாம் வாங்குது? வேறே சிந்தாத குடும்பத்துக்கு ரத்த சிந்தி உழைக்கிறேன் மாப்பிள்ள. சரி, தூக்கு. என்ன மாப்பிள்ள, தலைவர் கலைஞருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குடா உனக்கு. இவன் கூட சுத்தணும்னா ஃபியூச்சரே இருக்காதுடா. பார்த்து வா. காளி, சீக்கிரம் வா, லேட் ஆகுது. வரேன். பாட்டிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. அனுவா? ஆமா பாட்டிமா. வயசாயிடுச்சுல்ல, கண்ணு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. என் தங்கம். யாருப்பா அது என் பொண்டாட்டி முத்தம் கொடுக்கறது? ஏப்பா, உன் பொண்டாட்டிக்கு நீ மட்டும்தான் முத்தம் கொடுப்பியா? நான் நல்லா கொடுத்தா ஆவாதா? நாயா ஆளே காணோம். எங்க போய் இந்த ஒரு வாரமா? சேலத்துக்கு மக வீட்டுக்கு போயிருந்தப்பா. நேத்து தான் வந்தேன். மவ பசங்க நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, எங்க வெளியில கிளம்பிட்டாப்ல இருக்கு? ஆமா பாட்டி, கோயிலுக்கு போறோம். சரி, கோயிலுக்கு போயிட்டு வராயா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். இரு, கதவை போட்டு வரேன். போலாமா? பார்த்து உட்காரு. போலாம். வந்துகிட்டு இருக்கோம். ஏண்டி, உன் தங்கச்சி கிட்ட பேசுறியா இல்லையா?
என்னது? அதாண்டி உங்க பெரியம்மா பொண்ணு, அவ பேரு ரேணு. ரேணு அவகிட்ட பேசுறியா இல்லையா? ஏண்டா நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு வரேன், என் தங்கச்சி ஞாபகம் எதுக்கு வந்துச்சு உனக்கு? ஏய் சும்மா தாண்டி கேட்டேன். சாருக்கு ஒன்று பத்தல போல, வேணா அவள்கிட்ட கேட்டு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் சீரியஸ் அவ சொல்றா? எனக்கு ஓகேப்பா. என்ன சிங்கிள் பெட்ரூம் வீட்டை டபுள் பெட்ரூமாக மாற்றணும், அவ்வளவுதான். சார் எப்படி சமாளிப்பீங்க? இதில் நடி சந்தேகம். இந்த ரூமில் ஒரு நாள், அந்த ரூமில் ஒரு நாள், அவ்வளவுதான். ஒன்று கட்டினதுக்கே இங்கே 1008 பிரச்சனை. ஏ அனு, ஏ அனு, என்ன? ஏ அனு, என்னாச்சு? ஒரு மாதிரி அனு என்னாச்சு? தலை சுத்து. ஏமா அனு, இங்க பாரு அனு. காளி இருமா வரேன் இரு. காளி காளி அலி அலி அனு, அனு இங்க பாருமா. அனு ஓகேவா? என்னாச்சு? இதுதான் காலையில் உன்னை சாப்பிடுன்னு சொன்னேன். பார்த்துப்பா. ஓகேவா? முடியுமா? ஒன்றும் சரி. என்னம்மா நீ? உட்கார். டைட்டாக பிடிச்சிக்கோ. சாஞ்சிக்கோமா. போலாமா? ஏய் ஏன்டி உம்முன்னு வர? உன்னை தாண்டி கேட்குறேன். ஒன்றும் இல்லை, பேசாமல் போ. ஏய் எதுக்கு இப்போ இப்படி மூஞ்ச காட்டுற? என்னன்னு கேட்குறேன்ல. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா? மயிலு, இந்த விசேஷமே நமக்காக தான் மயிலு பண்ணுறாங்க. நம்ம போலனா எப்படி? சொன்னால் கேளுடா, வீட்டில் இருந்து கிளம்புனதுலேருந்தே பதட்டமாகவே இருக்குது. ஓய் நம்ம கோயிலுக்கு தாண்டி போகிறோம், ஒன்றும் ஆகாது சரியா? தைரியமா இரு. ஏடா பாட்டில் இருக்குது, ஆளா காணோம். வாடா. என்ன மாப்பிள்ள வர்றதுக்குள்ள ஆரம்பிச்சிட்ட? எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே இருக்குது. ஊற்றுங்கடா. டேய் அந்த சரகேடு. ஏய் பாத்து என்னடா முறைச்சிக்கிட்டே போற? ஏக்கா மோகனாவை கல்யாணம் பண்ணால் 8 பவுன் நகை போடுறேன்ல, எப்போத்தையும் போடுவா? என்னை பிடிக்கவே முடியாது. நீ நாங்கெல்லாம் இங்கே தானே இருக்கோம், பார்த்துக்கலாம் விடு. என் பிள்ளைக்கு இன்னும் 5 வருஷத்தில் மாப்பிள்ளை பார்த்துருவேன் போல இருக்கு. நீ எப்போத்தையும் போடுவேன்னு தெரியல. எப்போ பாரு நகை நகன்ட்டு போடாமையா போப்புறோம். நீங்க வேற உட்காரு. ஏய் நீ வா உட்காரு. அத்தை பானை எடுத்துட்டு வாங்க. வாரேம்மா. மோகனா செத்த தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்த போறேம்மா. ஏய் சீக்கிரம் காடை போடுங்கடா.
கேட்டவொடனே போட்டுட்டானா. என்னடா சீட்டை போடுறேன் முருகா பையன் கிடக்குது. அதெல்லாம் இருக்கு வேலையப்பா. தண்ணி எடு. என்னடா இறக்கணும் பத்தியா? ஏய் ஆல்ரெடி இறக்கியாச்சு குடு. ஏய் ஏன்டா வண்டி இங்கே நிறுத்துற? இறங்க சொல்கிறேன். ஓய் இங்க வா. ஏய் என்ன இந்த கடையில் சோடா சூப்பராக கண்டி. உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல, சோடா குடிச்சா நல்லாயிருக்கும். என்ன 2 சோடா கொடுங்கண்ணா. சரிப்பா. இந்தா இந்தா. போதும். வேண்டாம், நல்லாவே இல்லை. என்னது பிடிக்கல. ஓடிங் ஊசு. எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாப்பா. போலாம் வரண்ணே. பார்த்து யாரு பார்த்து. ஏய் தனியாக வராதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உட்கார். சரி ஊத்து. ம் இந்தா சாப்பிடு. ஏய் ரத்னா. என்னது ரத்னமா? அதானடா உன் பேரு? பாரு கட்டினா புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறியே, நீ எல்லாம் பத்தினி அடி. எது என்ன சொன்ன? சரியா கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. பாரா மறுபடியும் வாசுகை தெரியுமா? யாரு? இன்னொரு சக்கலத்தியா? அரிசி வாய மூடு. திருவள்ளுவர் சம்சாரம். அந்த அம்மா தண்ணி இறைக்கும் போது அவர் வாசுகின்னு கூப்பிட்டவொடனே பாதியில் அப்படி விட்டு போனாங்களாம். பக்கெட்டு என்ன ஆயிருக்கும் சொல்லு? என்ன இருக்கும்? நீ ஏன் சொல்ற? பக்கெட்டு பாதி கிணத்துல அப்படியே நின்றுச்சான். ஏண்டா ரத்னா, என்னைனா கேன கிரிக்கின்னு நினச்சியா? அவர் கூப்பிட்டாராம், இந்த அம்மா விட்டுட்டு போச்சான், அந்த காயரை அப்படியே நின்றுச்சான். இதாண்டா ஆம்பளை புத்திங்கிறது. இதாண்டி இதான் அவன்கிட்ட பிடிக்காத ஒன்று. இதே கோமதிகிட்ட சொல்லியிருந்தா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பா தெரியுமா? போடா போடா, அவன்கிட்டே போடா, நானாவது நிம்மதியாக இருப்பேன்ல. போயிட வேண்டி போன்னு தானே சொல்கிறேன், போய் தொலையண்டா. ரஷ்யா உக்ரைன் போரை விட இவங்க போர் பெரும் போரா இருக்கும் போலியடா. அந்த அக்கா போற விசாரிப்போம். ஏன் தாத்தா எப்ப பாரு பாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? அதெல்லாம் சண்டைகளை பேராண்டி. 140 காதல் இதுல மட்டும் தெளிவா நாங்கள் காதலை பரிமாறிக்கிறதே சண்டையில தான். ஓ கோமதின்னு சொன்னவன அவளுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பத்தியா? பத்தியா? அதான் அவ என் மேல வச்சிருக்க காதல். அப்ப கோமதி
ஒரு அடியே கோவாடம் கிளி தான். இதில் வேற இன்னொன்று எல்லாமே ஒருத்தி தான்ப்பா. இதை நீ வருத்தப்பட்டு சொல்கிற மாதிரில தெரியுது. இதெல்லாம் சும்மா ஓ குமாரு ஓ இங்க வாப்பா. என்னயா இங்க வாடா. ஆயா கூப்பிடுது. காலை பொழந்துக்கிட்டு உட்காந்து அப்படி பிடிச்ச ஏறி வா தாத்தா நாங்கள் போகிறோம். போகிறோமியா, வேலை சொல்லியே கொள்ளுங்க. ஏன் இங்கே இருக்கும்போதே நீ சொல்ல மாட்டியா? அங்கே போய் தான் கூப்பிடுவியா? இன்னும் இந்த வீட்டில் 2 வாண்டு மட்டும் தான்டா நம்மகிட்ட எந்த வேலையும் சொல்லலை. என்ன ஆயா? அந்த ஆளுக்கு சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டிட்டு வா. சரி கூப்பிட்டு வரேன். ஆனால் தாத்தா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. கோமுதின்ற ஒரு கேரக்டரே கிடையாது. எனக்கு தெரியும்டா வேறாண்டி. நாங்கள் இன்னைக்கு நேத்தா பழகுறோம். எனக்கு மாமா மகன்தான். சின்ன வயசுலேருந்தே அந்த ஆள் என்னை கிண்டல் அடிச்சே பழகிடுச்சு. அதுதான் இதுவும். என்ன என்னைய தவிர வேற ஒரு பொண்ணை மனசில் நினச்சி கூட பார்க்க மாட்டான். என்ன லவ்? இந்த மாதிரி காதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னைக்கு நடக்க போதோ. என் வாழ்க்கையில் நடக்க மாட்டல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது எப்படி நடக்கும்? ஏன்டா நடக்காது? நான் விட மாட்டேன்ல. வா, பகல் கனவு காணாது. அசிஸ்டன்ட் ரேட்டுகளையும் காதலிக்க மாட்டாளுங்க, கூட சுற்றுறவங்களையும் காதலிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பால் ஒரு காஃபி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. மாமா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க மாமா. இப்படி சோர்ந்து போயிட்டுனா என்ன பண்ணுறது? எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? ஒரு டீ சொல்லு. சொல்லு மாமா. ஏய் ஒரு டீ. பார்த்து என்ன யோசிக்கிற? போலாம். பார்த்து பார்த்து என் கை பிடிச்சிக்கோ. பார்த்து ஒரு நிமிஷம் இரு. அங்கே தான் போனோம். நான் இறங்கிட்டு கையை கொடுக்குறேன். நீ காலை பார்த்து வை. புடி. என்னடி? ஏய் உன்னை தான் கேட்குறேன். மாமா. மாமாவா? என்னடி புதுசாக மாமான்லாம் சொல்கிற? என்னை லவ் பண்ணுற காலத்துலேருந்து மாமான்னு கூப்பிட்டதே இல்லை. அது இல்லைடா, இந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் ஏற்கனவே வந்த மாதிரி தோணுது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. இல்லைடா, எனக்கு அப்படி தான் தோணுது. ஏய் லூசு, எனக்கும் அந்த மாதிரி நிறைய தடவை தோணியிருக்குடி இங்கே வரும்போதெல்லாம்.
ஒரு சில நேரத்தில் இப்போ நடக்கிறதுலாம் ஏதோ ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும்டி, அவ்வளவுதான். பார்த்து பார்த்து. ஏய் பார்த்து. உன்னதான் கேட்குறேன். என்ன இதான் எங்கள் குலதெய்வம். வா. என்னப்பா இவ்வளோ நேரம்? என்னென்னமா பண்ண சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் சரியான கூட்டம். டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னார்? என் பாப்பா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அப்படியா? அப்படி போய் உட்காருப்போம். சரி. ஏய் பார்த்து விளாடுங்கடா. சரி மாமா. ஏதாவது சேட்டை பண்ணிருக்காதீங்க. இப்போ பாரு. ரெடியாமா? மாப்பிள என்னம்மா பசங்க உன்னோட அட்டி போட்டுருக்கா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? வா போலாம். போலாம். இந்தாயா, நீ என்னையா சின்ன பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு தெரியுற? சின்ன பசங்களா? அப்புறம் நாங்க யாரு? ஓடி. யோ, என் தம்பி சுத்த தங்கம், அவனை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கெடுத்து தொலைஞ்சிராத. ஆமா ஆமா, உருக்கி ஒட்டியான கட்டிக்குங்க, காசாவது மிச்சமாகும். வாய் மட்டும்தான். குடிச்சா கொன்றுவேன். ஏய் நான் குடிக்க மாட்டேன். யோ வாயா. கல்யாணம் புதுசுல நானும் அப்படித்தான். ஆனா இப்பெல்லாம் நான் சரக்கு அடிச்சா உங்க அக்கா தான் எனக்கு சைடிஸே செஞ்சு கொடுக்குறா. என்னமாமா சொல்ற? ஆமா மாப்பிள, முட்டையிலே 30 வெரைட்டி பண்ணி கொடுக்குறா. பார்த்து பார்த்து. ஆம்லேட் என்ன, ஆஃப் ஆயில் என்ன, ஃபுல் பாயில் என்ன, அவ்வளவு வெரைட்டி. அக்காவை பார்த்தா உனக்கு கும்மு கும்முன்னு கும்புற மாதிரி தானே இருக்கு. நீ வேற மாப்பிள மாதிரி இல்லையே. ஏய் போத எடுத்து அடுறா. சரக்கடு எடுக்கிறா. வாகாய் வாகாய் வாழ்கிறேன். மூடு. மாப்பிள லைட்டா கட்டி போட்டா போதும், அதுக்கு மேல வேண்டாம். மாமா சும்மாரியா, என் பொண்டாட்டி கொன்றுவா. வேணான்றல. உட்காரு உட்காரு.
என்ன மாமா பாடி வந்ததும் வராததும் மாமா ஆரம்பிச்சிட்டேன். கேட்ச். ஒரு மரியாதை தெரியாதவனா இருக்கேன். உனக்கு மரியாதை தெரியல. ஒரு சுண்டல் வாங்குறதுக்காக நீ காசு கொடுத்த. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். விடுமாப்பல மாமா தானே. சரி உடச்சு ஊத்துவா செய்ய. எங்க போனா? ஏய் என்னடா ஏத்து தொலை. ஏய் மூத்திரம் முட்டிட்டு நிக்குது, போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடுங்க. என்ன மேட்ரு சொல்லிட்டு போ. வருது போறேன். உன்கிட்ட சொல்லி தான் போகணுமா என்ன? மூடிட்டாடு. சரி போயிட்டு வா போ. தனியா வந்த? இல்லத்த பாத்ரூம் வந்துச்சு அதான் வந்தேன். புள்ளதாச்சு புள்ள தனியா போக கூடாது. எத்தனை தடவை சொல்றது? சரி வா பார்த்து. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்குன்னு கலங்கி நிக்காத. யோ மாமா வா மாமா. எனக்கு வேலை இருக்கியா? அட உட்காரு மாமா. முடிஞ்சு. ஏப்பா குமாரு, என்னையா எப்ப சரியா இருந்து ஊருக்கு வந்த? 2 நாள் ஆகுதியா? ஆமா, ஏதாச்சும் படம் கண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? சிவகார்த்திகேயன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. நீ மட்டும் டயட் ஆயிட்டுன்னு வச்சுக்க, உன்னால நம்ம ஊருக்கே பெருமை. நீ வேணா காசு தெரியா படம் எடுத்துருவோம். ஆனா அதையாப்பா கேக்குற? வருஷத்துல 10 படம் கிட்ட ஆகுது இல்ல, அதுல 12 கதை என் கதை. ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஈ வச்சு கூட ஒரு படம் பண்ணார்ல, அது என் கதை தான். மூத்தர் போர் கேப்ல முடிச்சுட்டாங்கப்பா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த டைட்டானிக் ஒரு படம் வந்தது இல்ல, அத தியேட்டர்ல போய் பார்த்தேன். அது என் கதை தான். சோகத்துல டானிக் அடிச்சு டைட் ஆயிட்டேன். அதுக்கு நீ விஷத்தை குடிச்சு செத்துருக்கலாம். சரி குமாரு, நான் கிளம்பட்டுமா? தயவு செய்து கிளம்பா. போப்பா போ. இருங்க, இவ்வளவு ஃபீலிங்கோட எல்லாம் போக கூடாது. ஏப்பா நான் தான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இரு மாமா, ஃபீலிங்கோட போனேன்னா எனக்கே கஷ்டமா இருக்கும் மனசு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் குமார்க்கா குடிச்சுக்கிறேன். சரி மாமா. சரி, என்ன சென்னைக்கு போனேன்னா சொல்லு. சார் சங்கர் சார் நான் கேட்டான்னு சொல்லு. உன்னை அசியமா கேட்பேன். போயிடு. மாமா அறிவுல அந்த ஆளே போயிருக்கேன். அவனுக்கு சரக்கு குதி குடிச்சிருக்க. நீயே ஓசி அந்த நாயை கூப்பிடாத நாய் சொல்ல கேட்கிறேன். ஏமாப்ல உன்னை சினிமாக்காரன் மதிச்சு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவனை போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா? மாமா உனக்கு தான் முதல் நான் அதை 175 இடம் கேட்கிறேன். அப்படியா? என்னடா சொல்ற? வெள்ளி விழா தாண்டி போய்கிட்டு இருக்கா. அந்த ஆள்கிட்ட இதை கேட்டு நான் இந்த டைலாக தூக்கத்துல வளர ஆரம்பிச்சிட்டேன். இதே வேலையை தான் தெரியுறா. ஆமா சரி மாப்பிள்ள,
ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஏயா இந்த முகரையை வச்சுக்கிட்டு எப்படி அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண? டேய் நான் எங்கடா அவளை கரெக்ட் பண்ணேன், அவள் தான் என்ன கரெக்ட் பண்ணா. லூஸ் மாதிரி பேசிக்கிருக்க. என்னடா சொல்ற? உன் மாமியா நாகாத்தா மேல சத்தியம் பண்ணு. டேய் நான் காலேஜ் எதில்டா வருவேன்? பஸ்ல தானே வருவேன். ஆமா, அதே பஸ்ல தான் அவளும் வந்திருக்கா. அவ வீட்டுல காரு பைக்குன்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் எதுக்குடா பஸ்ல வரணும்? எல்லாம் நான் பார்க்க தான். இல்ல 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 நம்புற மாதிரி இல்ல. வேற ஏதாவது சொல்லு. டேய் நீ நம்பலனால அதுதான் உண்மை. இது என் மாமா மேல சத்தியம். அப்ப கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும். மாப்பிள உங்க அக்காவோட வாழ்க்கை. யோ மாமா நீ வாய மூணு சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ நம்பலனால அதுதான் நெசம். நம்பிக்கை எல்லாம் போய் அணுகிட்ட கேளுங்கடா. என்ன சார் கேட்கணும் அணுகிட்ட? நீ எதுக்கு இங்க வர? கோயிலுக்கு போ. நீ இந்த நாட்டை போய் வந்து பஞ்சாயத்து பண்ணு. நீ சும்மாரா. நீ வாமா வந்து உட்காருமா. நீ இல்லைன்ற தைத்துல பொய்யா புழுகுறாமா அவன். ஏதோ உங்க வீட்டுல கார் இருந்துச்சா, பிளைட் இருந்துச்சா, ட்ரெயின் இருந்துச்சா, அவ்வளவு இருந்து இந்த முகர கட்டையை பாக்குறதுக்காக மினி பஸ்ல வந்தியாம்ல. யாரு இவனை நான் கரெக்ட் பண்ணேன்னு சொன்னானா? ஆமா. இந்த புழுகு முட்டையை பத்தி நான் சொல்ற கேளு. நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லுமா. அண்ணா நான் மொபைல் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். சரி. அங்க இவனும் இருந்திருக்கான். பொண்ணுங்க ரீசார்ஜ் பண்ற எல்லா கடையிலயும் நிப்பாம அவன். சாருக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. பிடிக்கும்ல. நான் சிம் வாங்கினதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 2 நாள் கழிச்சு கால் பண்ணி என்கிட்ட என்னெல்லாம் கேட்டா தெரியுமாண்ணா? என்ன கேட்டிருப்பேன்? 1000 ரூபாய் கடை கேட்டிருப்பேன். ஏய் யாருமா அது? ஆமா வாங்கம்மா. அத்தை வாங்க வாங்க. நீங்க தான் அதை முக்கியமா கேட்கணும். என்னம்மா அங்க அவ்வளவு வேலை கிடக்கு, இங்க உட்கார சொல்ற? என் பிள்ளை பசி தாங்க மாட்டாமா? உங்க பசி தாங்காத பிள்ளையோட கதையை பத்தி தான் சொல்ல போறேன். உட்காருங்க அத்தை. ஏய் அம்மா தான் வேலை இருக்கு போகணுன்றாங்களே, நீ வாய மூடு சும்மா இரு. இப்போ எதுக்கு நீ எல்லாரும் தேவையில்லாம கிளப்பிட்டு இருக்க? அம்மா நீங்க உட்காருங்க. இவன் ஏதோ பெரிய பாமா போட்டுருப்பான் போல இருக்கு. அம்மா நீ சொல்லுமா. நீங்க எல்லாரும் ஒண்ணு செஞ்சீங்க, நான் கிளம்புறேன். உட்காரு. பெரிய பிட்டா போட்டு உங்களுக்கு தங்கச்சி ஏதோ சொல்லுது கேட்போம். நீ சொல்லுமா. 2 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட என்னெல்லாம் கேட்டான் தெரியுமா? இந்தாக்கா போனு. செல்ல குட்டி பை. ஹலோ இந்த பக்கம் அனு, அந்த பக்கம் யாரு? மேடம் என் பேர் காளி. நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நேற்று தான் இந்தியாவுக்கு வந்தேன். ஓ அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் சிங்கப்பூர் போனேன். ஒரு வாரத்திலேயே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நான் போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்றதால எங்கள் அம்மாவோட டெத்து கூட என்னால் வர முடியல மேடம். 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் என்னால் வர முடிஞ்சுது. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பையன் மேடம். சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாரு. எங்கள் அம்மா தான் வீட்டு வேலைலாம் செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர் எங்கள் அம்மாவோடது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த சிம் கார்டை என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஐயோ சாரிங்க. நான் இப்போ தான் இந்த நம்பர் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தேன். அதனால் முடியாது. நான் ஃபோனை வச்சுட்டுங்களா? மேடம் ப்ளீஸ் மேடம். ஹலோ என்னங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். ஹலோ உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் ஃபோனை வைக்கிறேன். ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். எங்கள் அம்மா எனக்கு உயிர். அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? சிம் கார்டெலாம் தர முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம். அப்போலாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா மேடம்? என்ன ஹெல்ப்? நான் எப்போ எங்கள் அம்மா விட்டு ஊருக்கு போனாலும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன். அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மேடம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கால் பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட பேசலாம் வேணாம், ஜஸ்ட் அட்டன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க ப்ளீஸ் மேடம். கொஞ்ச நாளைக்கு தான். அதெல்லாம் முடியாதுங்க. நான் ஃபோனை வைக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்ச நாளைக்கு தான் மேடம். ஹலோ மேடம். சரி ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காக பசங்க என்ன வேணால் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவன் அம்மா பற்றி சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் நம்ப வச்சுது. மா அவ புழுகு மூட்டமா சும்மா ஏதாவது சொல்லுவா. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும்டா, உன்னை பற்றி நல்லா தெரியும். அத்தை நான் சொல்கிறத முழுசா கேளுங்க அத்தை. சொல்லுமா. முழுசா சொல்றேன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். சொல்லுமா. சரி கண்டுக்காம இருந்துட்டா அவனா விட்டுடுவான்னு பார்த்தா இவன் பேசிக்கிட்டே இருந்தானா? ஹலோ மேடம் நான் தான் மேடம் பேசுகிறேன். நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிருங்களா? நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. செத்து போன அம்மா கிட்ட அப்படி என்னதான் பேசுறான்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. சரி கேட்டு தான் பார்ப்போமேன்னு கேட்டேன்.
அப்புறம் நிறைய நடந்தது. சரி, அதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். சரியா? நீ சாப்பிட்டு தூங்குமா. மாமா. லவ் யூமா. பாய். ஃபோனில் லூஸ் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. ஏய் மீனா. என்னடி என்ன சைட் அடிக்கிறியா? ஏய், உன் மூஞ்செல்லாம் என்ன பளபளன்னு இருக்கு? கண்ணுல வேற சந்தோஷம் பொங்குது போல. நீ எப்பவுமே கேவலமா தானே இருப்ப. இப்ப என்ன அழகா இருக்க? அழகா இருக்கண்ணா அப்படின்ற. பதில சொல்றி. அது ஒண்ணும் இல்லடி. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் கால் பண்ணான். அவன் பேரு காளியான். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கானா. ஓஹோ, அப்ப 2 இன்ஜினியரும் சேர்ந்து பில்டிங் கட்ட போறீங்களா? அடிச்சி வண்டியில ஏறு. ஏறி. ஏய் ஏன் அனு? ஏய், திடீர்னு 4 நாள் அவன் ஃபோனே வரல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. 3 நாளா கட்டில கடையா படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? ஏமா சும்மா நோய் நோயின்னு கத்திட்டு இருக்க? எனக்கு தெரியும், நீ போ. எப்படா திரும்ப ஃபோன் பண்ணுவான்னு ஆயிடுச்சு. நானா ஃபோன் பண்ணி பேசலான்னா பயமா இருந்துச்சுண்ணா. அதனாலே ஃபோன் பண்ணாம விட்டுட்டேன். ஹலோ. என்னடி எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்? 2 ரிங்ல எடுத்துட்ட. யார் ஃபோனையும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க போல. நீயா? நீ பேசாம இன்ஜினியருக்கு பதிலா சிபிசிஐடிக்கு படிச்சிருக்கலாம் போல. சி வைடி. ஏய், அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணான். ஹலோ. ஹலோ. என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் 3 நாள் கால் பண்ணவே இல்லை? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, என்னங்க பேசுறீங்க? சாரி நான் இங்க பேசிட்டு இருந்தேன். நீங்க பேசுங்க. மா, 3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்மா. அவன் சொன்ன விஷயத்த கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணா. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியம்மா. அப்புறம் ஏமா என்னை தனியாக விட்டு போனேன்? 3 நாள் ஹாஸ்பிட்டல் என்னை பார்த்துக்க யாருமே இல்லாமல் தனியாக ஒரு அனாதை மாதிரி இருந்தேன் தெரியுமா? நான் பண்ண பெரிய தப்பே உன்னை இங்கே தனியாக விட்டு நான் சிங்கப்பூர் போனதுதான். நான் உன் கூடவே இருந்திருக்கணுமா? நீ இல்லாத இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மா, பேசாம நான் உன்கிட்டவே வந்துருவா. அத்தை வாமா. எங்க தானு? அவளா காலையில இருந்து பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறா. போய் நீயாவது என்னன்னு கேளு. ஏதாவது சொல்றாளான்னு பார்க்கலாம். நான் போய் பார்க்கறேன். ஏ அனு. ஏய் ஏய், கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையா? ஏண்டி காலேஜுக்கு வரல? என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சுன்னு தெரியலடி. அவன் ஃபோன் பண்ணலனா ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நேற்று வேற அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான். என்னாச்சுன்னு தெரியலடி. அவனை லவ் பண்றியா? அவன் யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு?
அவன்கிட்ட பேசணும், அவனை பார்க்கணும்னு தோணுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. சரி ஃபோன் கொடு. ஏய் என்னடி பண்ற? ஏய் அமைதியா இரு. வேணாம் மீனா, ப்ளீஸ் மீனா. அமைதியா இருன்னு சொல்றல. ப்ளீஸ் மீனா, ஃபோன்ல எதுவும் பண்ணிராத மீனா. அமைதியா இருடி. ஏய் ப்ளீஸ் டி, ப்ளீஸ். வேணாம் சும்மா இரு. ஏய் மீனா இரு இரு. ஐயோ ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. ஏய் ரிங் போகுது. பேசு பேசு பேசு. என்னடி பேசு? பேசுடி. ஹலோ ஹலோ சொல்லுங்க. இல்லை சும்மா தான் கால் பண்ணேன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன அடி தான். ஏங்க நான் பேசுறதை நீங்கள் ஏன் கேட்டீங்க? சாரிங்க, 2-3 நாளாகவே நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் உங்களை நேரில் பார்க்கலாமா? அதெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறது தொந்தரவு வந்தால் சொல்லுங்கள், இனிமேல் நான் பண்ணலை, சரியா? இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்களை ஒரே ஒரு தடவை நேரில் மட்டும் பார்க்கலாமா? சரிங்க. நீங்கள் எந்த ஊர்? பேசு பேசு. திருவண்ணாமலை பக்கத்தில் குஞ்சனைங்கிற கிராமம். சரிங்க. எங்கே வரணும்? அடிவாரத்தில் இருக்க முருகன் கோயிலை சொல்லு. ஜவ்வாது மலை பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கும், அங்கே வந்துடுங்க. சரிங்க, நாளைக்கு காலைல 11 மணிக்கு நான் வரேன். சரிங்க. வரேன்னு சொல்லிட்டாண்டி. ஓ அப்படியா? அடைச்சி விட்ரி. ஹலோ ஹலோ. நான் வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் மேலே இருக்கேன், இங்கே வரீங்களா? ஓ இந்த வரேங்க. ஏங்க அழுவுறீங்க? யாரா பார்த்தா தப்பா நினச்சிக்க போகிறாங்க. ஏங்க இங்கே பாருங்க, உங்களை தான். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? இல்லை. ஏன் கேட்குறீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இப்போ வச்சு கேட்டிங்களே. சரி, உங்க பேர் என்ன?
என்னடி? ஏண்டா மரமண்ட, எதுக்கு இவ்வளோ கேப்பு? ஏன் உள்ள அவருக்கு எதுவும் பார்த்துருவாளா? ஏய், அவன் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சாலும் புரலான்னு பார்ப்பாங்க. நீ என்னடானா கிடைச்ச சான்ஸை தள்ளி வச்சுட்டு இருக்க. என்ன லவ் பண்ணிட்டு கழட்டி விடலான்னு பார்க்குறியா? ஏய் லூஸு. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்ச நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். சரி, நான் இப்போ என்னடி பண்ணணும்? அதை கூட உனக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? டியூப்லைட்டு. ஏய். ம். ஓகேவா? ம். இங்கே பாரு, கடைசி வரைக்கும் இப்படியே என்னை கட்டுப்பிடிச்சிட்டே தான் இருக்கணும். புரியுதா? ஓகே. இன்னும் இருக்குமா? என்ன? ஓகே ஓகே, போலாம். ம். களி, இந்த கோயிலுக்கு தான் நான் என் அம்மாவோட டெய்லி வருவேன் தெரியுமா? ஓ அப்படியா? சரி வா. என்னடி? அப்படின்னா தூக்கு. உன்னை தூக்கத்தை விட எனக்கு வேற என்னடி சந்தோஷம் இருக்கு? இப்ப தூக்கு. ஏண்டி, ஆளு தான் பார்க்க அத்திக்கா மாதிரி இருக்க. கிலோ ஒரு 400 டன் இருப்ப போலியே. 50 கிலோ தாண்டா. இந்த 50 kg தாஜ்மஹாலும் உனக்கு தான். 50 கிலோவா நீ? இப்படியே உன்னை தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு எனக்கு பக்கத்தில் சமாதி கட்ட வேண்டியதான். இறங்கு. என்ன கூட உன்னால தூக்க முடியல, அப்புறம் எதுக்கு நீ இருக்க? இங்க பார், சும்மா சொன்ன கூடாத. பாரு எப்படி உன்னை தூக்குறேன்னு. வா. ஏண்டி, இவ்வளவு தூரம் மேலே ஏறி போய் தான் சாமியை பார்க்கணுமா? அதான் நீ இருக்கல. சரி, ஒரு டவுட்டு. என்ன? உங்க அம்மா சத்தியமா நீ 50 கிலோ தானா? அம்மா, நான் அப்படி சொல்லுவேனா? ஏய், தண்ணி இருக்காடா? டேய், அந்த பாட்டில் கொடுத்துட்றா. இந்தடி கொடு. இருமா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா அத்தை, நீங்க உயிரோட இருக்கும் போதே செத்துட்டீங்கன்னு போய் சொல்லி என்னை கரெக்ட் பண்ணதும் இல்லாம கல்யாணமும் பண்ணிட்டான் அவங்க புள்ள. அவன் சொன்னது எதுவுமே பொய் இல்லைம்மா. நான் அவன் அம்மா இல்லை. அவன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தல்ல, அதான் அவன் அம்மா. என் தங்கச்சி விஜயலட்சுமி, என் தங்கச்சி பேரு. குழந்தையிலிருந்தே அம்மான்னு தான் என்னை கூப்பிடுவான். அப்படியே பழகிட்டான். விஜிக்கு புருஷன் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. தனியால் அவனை வளர்க்க அவ படாத கஷ்டம் இல்லை. சாகுற வரைக்கும் ஒரு நாள் கூட அவ சந்தோஷமா இருந்ததே இல்லை. இனி அம்மாவை சந்தோஷமா வச்சு போன்ற கனவுல தான் அவன் சிங்கப்பூர் கிளம்பி போனான். அவன் கிளம்பி போன ஒரு வாரத்திலே விஜி இறந்து போயிட்டான். அவ இல்லைங்கிறத காலினால தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள் பைத்தியம் மாதிரி தனியா உட்காந்து பேசுவான். நாங்கெல்லாம் பயந்துட்டோம். அவனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். அவர் கொடுத்த கவுன்சிலிங்கில் தான் அவன் சரியாக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் அவன் அம்மா நம்பருக்கு கால் பண்ணி பேசினான். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான்
நாங்க அவனை பழைய காளியாவே பார்த்தோம். உனக்கு ஒன்று தெரியுமா? அவ அம்மா சின்ன வயசுல உன்ன மாதிரியே தான் இருப்பா. ஒருவேளை உன்னை பார்த்ததும் சரின்னு சொன்னதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாமா? மா சரிம்மா விடுமா, அழாதம்மா. இந்த புடி குடி. என்னடி என்ன? ஏய் என்னடி? ஏய் லூசு, எதுக்கு பழுவுற? ஏண்டி? ஏய் சரி விடு. எதுக்குடி இப்படி அழுவுற? விடுமா. சரி பூஜைக்கு நேரமாச்சுப்பா, சீக்கிரம் வாங்க. முதல்ல எழுந்து வா. சரி வா போனா வா. அழுவாத பார்த்து. தாயே, எல்லாத்துக்கும் நல்ல புத்தி நல்ல வாழ்க்கை கொடுமா தாயே. அம்மா சரி தாயே. அந்த சேவலை எடுத்துட்டு வாங்க. காளி, அறுக்க வேணான்னு சொல்லு. ஏன்? அத்தை, அறுக்க வேணான்னு சொல்லுங்க அத்தை. டேய், அந்த பிள்ளை அந்த பக்கம் கூட்டு போடா. சரிம்மா. அண்ணா இருங்க ஒரு நிமிஷம். பூசாரி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. பார்த்து பார்த்து போமா. கீழே பார்த்து. இந்த பூசாரி சரட்டுன்னு பிடிச்சி அறுத்துடுங்க. சாமிக்கு நேராக பிடிப்பா. இந்த பிடிச்சாச்சு. இவன் ஒருத்தன் அறுத்துடியா அறுத்துடு. ஏய் என்ன மாமா, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. வீட்டுக்கு போயிடலாமா? லூஸு, விசேஷனா இதெல்லாம் சாதாரணமானது தானே. இந்த பார், அவ்வளோதான். வா முடிஞ்சு. வா வா. பாத்துரா, கார்டு எடுத்துட்டு போறான். சூப்பர்ரா. போடாங் சொன்னல அப்பவே. டா மச்சான், தண்ணி பேசிட்டே இருக்கு. அத்தா நெரசூலி, அந்த புள்ள நல்லபடியாக பிள்ளைய பெற்றெடுக்கணுமா, எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. இருந்த காசுக்கு அந்த ஆள் குவார்டர் வாங்கிட்டேன் சாமி. நீங்கள் குடும்பம் பொங்க வைக்கிறதுக்கு நான் 10,000 செலவு பண்ணணும் பார்த்து. சரி எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. பேசலப்பா. இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல காசு. காளி, நல்லா வேண்டிக்கப்பா. சரிம்மா. தாயி, பொங்கலை நீ தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடுங்க. சரிங்கய்யா. ஐயா இந்தாங்கய்யா, எல்லாருக்கும் கொடுங்க. கொடுங்க. போங்க போங்க போங்க, பார்த்து போங்க. அக்காவை பிடி, கையை பிடி.
சரகை போட்டு சக்கரை பொங்கலை தின்னவொடனே அடித்த புதப்புறம் போயிடுச்சா. நல்ல வேலை போகிறப்ப நம்ம கையில் எந்த பொருளும் கொடுக்கல. தாத்தா பார்த்து பாட்டு கீழே விழுந்து உனக்கு தான் ஆயிடுச்சுடா. அப்புறம் என்ன பண்ணும்? ஏண்டா அவனுக்கு ஒரு கோமதி கிடைக்கும் போது எனக்கு ஒரு கோவாலை கிடைக்க மாட்டானா? கிடப்பேன் முடியல. என்னாச்சு? இதுக்கு மேல என்னால சுத்தமா நடக்க முடியாது. பாத்தியாடா கிழவிக்கு எவ்வளவு திமிருன? ஆமாடா, நான் கிளவி, நீ குமரே, வாயை பொத்திக்கிட்டு வாடா. வயசான காலத்துல ரெண்டுக்கும் காதல் விளையாட்ட பத்தியா? மாமா மாமா அணுக்கு முடியலையா? நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். தம்பி நான் கிளம்புறேன். தாயி பார்த்து பத்திரமா வாங்க. என்ன சார் தேடுறீங்க என் கண்ணுக்குள்ள? தொலைஞ்சு போன என்னதான் கவிதை. ஏய், அணுன்றதே ஒரு கவிதை தான். அதுக்கு மேலே ஒரு பெரிய கவிதை வேணுமா என்ன? இந்த மாதிரி மொக்க போடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஃபோனு டேய், என் ஃபோனை உன்ட்ட கொடுத்தனாடா. ஏய் என்னடா மாப்ள? டேய் கோயில விட்டு வந்துட்ட போலடா. எவனா தூக்கி போற போறாடா. போறா போறா தூக்கு போறா. டேய் ஓடி கால் பண்றா. இருடா பண்றேன். சீக்கிரம் போறா. இஎம்ஐ கட்டலனா. நம்பர் இஸ் நாட் ரீச்சபிள். நாட் ரீச்சபிள் இருக்குடா. டேய் வாடா போய் எடுத்துட்டு வந்துடா. யாரா தூக்கிட்டு போறா. போறா. லூசு போல. திரும்ப உங்க கூட நான் அதுக்கு அவ்வளவு தூரம் வரணும். என் பொண்டாடி காத்துக்கிட்டு இருப்பா. போகல கடுப்பாயிடுவா. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? எதுக்கு அதிர்ச்சி ஆகுற? ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். உனக்கு கிளம்பு கிளம்பு. எவன் பொண்டாட்டிய சொல்றான்னு தெரியலையே. போனை முடிக்கிட்டு விருட்டு விருட்டு நடந்து போறான். ஐயோ போனும் போச்சா. அனு, ஏய் அனு, ஏய் அனு, அனு, ஏய் இங்க பாரு. காளி, நம்ம போயிடலாம். இங்க பாருனே, அவன் கூட படுத்து புள்ள வாங்கிட்டா. நம்ம கௌரவம் அதோட போச்சு. அறுத்தெரிய ஒரு நிமிஷம் ஆகாதுண்ணே. அதை நீதான் செய்யணும். அப்போதான் நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதானே எங்களுக்கும் வேணும். ஏய் இருன்னு சொல்றல, நான் பாத்துக்கறேன். போயிடலாமா? அனு, ஏய் ஏய் அனு பாத்து. காளி, காளி, அனு, அப்பா, அனு, அனு.
எங்க அண்ணன் பாசத்துல அவங்கள விட்டாலும் விட்டுருவான். அவன் கையில இருந்து தப்பிச்சாலும் நீ அவங்கள விடக்கூடாது. போ. ஏய் வாங்கடா. காளி போயிடலாம் காளி போயிடலாம். போயிடலாம். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ எதுவும் பயப்படாத. போயிடலாம். போயிடலாம். ஒன்றும் இல்லைம்மா, போயிடலாம். போயிடலாம். ஏய் உங்களை விட மாட்டேன். வாங்கடா ப்ளீஸ். ஏய் வாங்கடா. ஹலோ ஹலோ என்னடி காளி? போயிடலாமா? ஒன்றும் இல்லைம்மா.
வந்துட போறாங்கம்மா போயிடலாம் ஐயோ போயிடலாமா போடா போய் ஒரு வட்டி கூறு போடா மாமா அப்பா விட்டு சொல்லுங்கப்பா அப்பா
வயதுல ஒன்னாரு பிஞ்சு விரல் பாதரண்டு மண்தரைய காலைய கண்ணீருக்கும் சாமியெல்லாம் உண்டமாகி போனதிங்க தாலாட்ட தோளிருக்கு பாலூட்ட மாறிருக்கு முத்தச்சத்தம் கேட்கும் முன்னே மூச்சடங்கி போனாய கொண்ட பக தீரலையோ தொண்ட குழி ஆறலையோ ரத்தம் கேட்டு குடிக்குதம்மா கருவறுத்து திங்குதம்மா என் கண்ணே 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 பட்டு போன காட்டுக்குள்ள வாழணும்னு ஆசைப்படுற உசுறுகளை வெட்டி கொன்னு வேடிக்கை பார்க்குற இந்த சமூகத்துல அந்த சூழியே மறுபிறவி எடுத்து வந்தாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் வரும். சாதி இல்லைங்கிறத அந்த சாமியே இறங்கி வந்து சொன்னாலும் நம்ம ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. சாதி இல்லைங்கிற சாமியை விட சாதி இருக்குங்கிற சாமி தான் இவங்களுக்கு வேணும். தொப்புள் கோடி அறுக்கலையே பாவி உன்ன பறி கொடுத்த பாழான கருவுக்குள்ள கண்ணே என் 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 கண்ணே பாவி பையன் கண்ணு முன்னே கருவறுத்து போனானே கள்ளி
சொல்லி காட்டு பாறையெல்லாம் கண் கலங்கி நிக்குதம்மா. ஆராரோ அரிரரோ பாட்டு சொல்லி கேட்கலையே என் சாமி உங்களுக்கு ஒப்பாரி பாடி நின்ன என் கண்ணே என் கண்ணே என் கண்ணே